ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே பாருங்கள், ஒரு செகண்ட் அன்பாக்சிங் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம் என்ன இதுன்னு. இது என்ன தெரியுங்களா? இது காட்டிலிடன் பெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இது ரொம்ப அழகான வெரைட்டி. இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. இது கொஞ்சம் இன்னும் வளர்ந்ததுக்கப்புறமா லீவ்ஸ் எல்லாம் பெருசாக தெரியும். அப்போ ரொம்ப அழகாக இருக்கும். இது ஆல்ரெடி என்கிட்ட இருந்த வெரைட்டி தாங்க. அது போயிடுச்சு ஷிஃப்டிங்கில். ஸோ அதனால் இப்போ வாங்கினேன். கார்டன் டைரி அப்படிங்கிறவங்கக்கிட்டேருந்து இதை வாங்கினேன். இது என்ன தெரியுங்களா? இது கிராப்டோவேரியா லவ்லி ரோஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இது பாருங்கள், ரோஸ் மாதிரியே இல்லைங்களா? அதுக்கு தான் இது கிராப்டோவேரியா லவ்லி ரோஸ். நல்ல ஒரு லீஃப்லேயே நம்ம நல்லா அழகாக ப்ரோபகேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த காட்டிலிடன் பெண்டன்ஸ் இருக்குது இல்லைங்களா? இது ஒரு ட்ரெயிலிங் சக்குலண்ட்டுங்க. இது கீழ் நோக்கி வளரக்கூடியது. ஸோ அதனால் இதை நம்ம ஹேங்கிங் பாட்ஸில் வச்சா தான் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், அதனால தான் நான் ஹேங்கிங் பாட் ரெடி பண்ணியிருக்கேன். சாயிலெல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ண உடனே நான் சாயில் ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சமாக வெர்மி காம்போஸ்ட் மட்டும் ஆட் பண்ணுறேங்க. இந்த ட்ரெயிலிங் சக்குலண்ட் காட்டிலிடன் பெண்டன்ஸ் இருக்குது இல்லைங்களா? காட்டிலிடன் பெண்டன்ஸு அது நல்ல மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் பிளான்ட்டு அதில் ஃப்ளவர்ஸ் வரும். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, அப்படி இருக்கும் ஃப்ளவர். என்னுடைய ஓல்டு வீடியோவில் இதெல்லாம் இருக்குங்க, இந்த பிளான்ஸ் எல்லாம். சாயில் மிக்சர் எப்படின்னா, நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு தெரியும். எல்லாம் சொல்லியிருப்பேன் நான் அதில். கோகோபீட், பெர்லைட், சிண்டர், ரிவர் சாண்டு, கொஞ்சமாக கார்டன் சாயில், ரெடிமேட் சாயில் மிக்சர் கூட கிடைக்குதுங்க. அது கூட யூஸ் பண்ணலாம் நம்ம. பட் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அவ்வளோதாங்க, வச்சாச்சு பாருங்கள். இந்த கிராப்டோவேரியா லவ்லி ரோஸ் அது கூட ஃப்ளவர்ஸ் வரும். அதில் கூட அது எப்படி இருக்கும்னா, ஃப்ளவர்ஸு எல்லா வித எச்வேரியா வெரைட்டிஸில் எப்படி வருமோ அதே மாதிரி தான் இதுலேயும் வரும். பட் கொஞ்சம் பிளான்ட் நல்லா மெச்சூர் ஆகணும் அதுக்கு. அதனுடைய ஃப்ளவர்ஸில் இங்கே பிக்சரில் பாருங்கள் எப்படி இருக்கும்னு. இது நம்ம ரொம்ப ஈஸியாக ப்ரொபகேஷன் பண்ணிக்கலாங்க. சும்மா ஒரு லீஃபில் வந்துடும், ஈஸியாக வரும் இது. பட் ஒன்லி திங் என்னன்னா, அதுக்கு சாயில் மிக்சர் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வைக்கிற பிளேஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டைரக்ட் சன்லைட்டில் வைக்க வேண்டாம். இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கேன். ஓவர் வாட்டரிங் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதுக்காக சன்லைட்டே இல்லாமல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு செமி ஷேடு ஏரியாவில், லைக் விண்டோஸ் கிட்ட மார்னிங் சன்லைட் விழற மாதிரி வச்சா போதும். சக்குலண்ட் வெரைட்டிஸ் எல்லாமே அப்படி தாங்க. அதுக்கு டைரக்ட் சன்லைட் ஆகாது. சாயில் மிக்சர் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஹெவி ரெயின்ஸ் ஆகாது. ஸோ அதுக்காக சன்லைட்டே இல்லாமல் இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் நம்ம பார்த்து பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சக்குலன்ஸ்க்கு கண்டிப்பாக ஃபெர்டிலைசர்ஸ் என்ன கேட்டால் நான் வேண்டவே வேண்டாம்னுவேன். ஓகேங்க, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Life with Nature. Take care. Bye. Thank you. Thanks for watching. Happy gardening.